93வது ஏகாதசி சங்கம் பகவத் கிருமையினால் எதுவும் இடைஞ்சலும் இல்லாமல் வரிசைக்கிரமாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த 93வது சத்சங்கத்தில் நம்முடைய சொற்பொழிவாளர் நம்ம அனைவருக்கும் பரிசயமான வக்கீல் சார் வந்துருக்கார். பாயிண்டாக சொல்லுவார் நினைக்கிறேன். தெய்வ அதிசயங்கள், தெய்வம்னாலே அதிசயம் தான். அந்த தெய்வத்தை பற்றி அதிசயங்களும் சொல்ல முடியாது நமக்கு. ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மகாகணபதயே நமக. என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினை முதலை கலைந்தே வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் மொழி இரண்டிற்கும் உள்ளிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்தே அல்லல் கலைந்தே அருள் காட்டு சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புள்ளை காட்டு வேதமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்ட குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நினைவில் நிறுத்தி தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக வினைகடல் சரணே சரணே சரணே. எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மீண்டும் கோகிலா என்பார்கள், இல்லைன்னா நிறைய வித்வான் என்பார்கள். நிறைய வித்வானா நான் வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல இருக்கிற தலைப்பு தெய்வத்தின் அதிசயங்கள். தெய்வங்களையும் சொல்ல, தெய்வத்தை ஒரு தெய்வத்தை தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ கதைக்கு டைரெக்டாக போயிடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக பேசி டயத்தை எடுத்துருவேன். அதனால் கொஞ்சம் முதல்ல இது பண்ணிக்கிறேன். கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, மீண்டும் சொல்கிறேன், கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்த ரிஷிகளுக்கும் ஒரே கவலை. என்ன கவலைனாக்க, மற்ற இதெல்லாம் அவதாரங்கள்லாம் அசுரனை அழிக்கிறதுக்கு அதை அழிக்கிறதுக்குன்னு அவதாரம் எடுப்பா அழிப்பா, அதோட கதை முடிஞ்சது. இப்போ கலியுகத்தில் மனிதர்களே தெய்வமாகவும் மனிதர்களாகவும் அசுரர்களாகவும் ராட்சசர்களாகவும் எல்லாமே இருக்கிற ஒரு புத்தியை கலியுகத்தில் கொடுப்பான். அந்த மாதிரி ஜனங்க கஷ்டப்படக்கூடாது, அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் காஷ்யப முனிவர், அவர் சப்த ரிஷியில் ஒருத்தர். காஷ்யப முனிவர் ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். யாகம் பண்ணலான்னாக்க அந்த சமயத்தில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நாரதர் அங்கே வரார். நாரதர் இல்லாமல் ஒரு கதையே கிடையாது. நாரதர் வந்தோடனே, என்ன காட்சிக்கு பண்ணிடுறே, ரொம்ப தீவிரமாக ஏதோ செஞ்சுட்டு இருக்கல, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கு காசி ஒன்று சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, இப்போ கலியுகம் பிறக்கப்படுறது இல்லையா, அதனுடைய கொடுமைகளும் நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதுலேருந்து ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். அதனால் ஒரு யாகம் பண்ணலான்னு பண்ணுறேன். சரி, யாகம் பண்ணுறது நல்ல காரியம்தான். ஒருத்தரை முன்னிறுத்தி தானே நீங்கள் யாகம் பண்ணணும், ஒன்றுமே இல்லாமல் நீங்களே யாகம் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. ஆகா, எங்களுக்கு போனலையே எங்களுக்கு, அதனால் நீயே சொல்லு யாரை நடத்தலாம், ஒன்று நடத்துறது யாரை பண்ணலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் 3 தெய்வங்களையும் போய் பார்த்து அதில் யார் சாத்வீகமாக இருக்காளோ அவளை போய் இன்வைட் பண்ணி பண்ணுவோம், ஒரு தெய்வத்தை இன்வைட் பண்ணி பண்ணுவோம். உடனே கேட்குறாரு, இதை யார் அனுப்பிச்சா சரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அவர் இதுலேயே பிருகமுனிவர் நன்னா, அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர், அவரை அனுப்பிச்செல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். முனிவரை பற்றி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதை தனியாகவே மொத்தம் அந்த அளவுக்கு இருக்குது. என்ன ஒரு கஷ்டம்னா அவர் ரொம்ப கோபக்காரர். அவரை அனுப்பலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். பிருகமுனிவரும் அக்செப்ட் பண்ணிட்டார். சரி, நம்ம நேராக பிருகமுனிவர் நேராக எங்கே போகிறாரு, சத்தியலோகம் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மலோகத்துக்கு போகிறார். அங்கே பிரம்மாவை பார்க்குறாரு. பிரம்மாவும் சரஸ்வதியும் வேதத்தை பற்றியும் உபனிஷத்துக்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போய் நிற்கிறாரு, அவர் பார்க்கவே இல்லை. என்ன அது, நம்ம ஒரு பெரிய முனிவர் வந்திருக்கேன், என்ன பார்க்காம இவா 2 பேரும் பேசிகிட்டே இருக்காளே, என்ன நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாரு. அவள் பேசிகிட்டே தான் இருக்கா, இவரை பார்க்கவே இல்லை. உடனே இவருக்கு ஒரு கோபம், சாதாரணமாக கோச்சிக்கிறவர் தான், ரொம்ப கோபம் என்ன மதிக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கொடுத்தாரு, பிரம்மதேவா அப்படின்னு கற்றுக்காரு. அப்போ தான் பிரம்மா பிராமண நிலைமைக்கு பார்க்குறாரு. என்ன மிருகமணியில் இருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுல இவர் அதுக்குள்ளே அந்த கோபம் நிற்கலை. நான் ஒரு முனிவன் இங்கே வந்திருக்கேன், சத்த விஷயம் ஒருத்தன் வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் நீ உன் ஒய்ஃபோட பேசிகிட்டு இருக்கிய, நீ சரஸ்வதியோட பேசிகிட்டு இருக்க, என்னை கவனிக்கவே இல்லை, நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அது உங்கள்கிட்ட இல்லை, ஆகையினால நான் உன்னை தேர்ந்தெடுக்க போகிறதில்லை. ஆனால் ஒரு விஷயம், என்னை எப்போ நீ மரியாதை இல்லாமல் நடத்துறியோ உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன். சாபமா? சாபம் என்ன சாபம்? உனக்கு பூமியில் கோவில்ங்கிறதே கிடையாது. உன்னை சாமியாக வச்சு கோவிலே கட்ட மாட்டா, யார் கோவிலே இருக்கிற தனி கோவில் உனக்கு கிடையவே கிடையாது. அதுதான் சாபம். இவருக்கு பிரம்மாவும் பதிலே பேச முடியல. போச்சுட்டு வெளியில் வந்தார். அதுக்குட்டியா சிவன் கிட்ட போகிறார், கைலாசத்துக்கு போகிறார். கைலாசத்தில் இவராவது சரஸ்வதியோட பேசிட்டு இருந்தார். அவர் பெரிய ஒரு பூங்காவனத்தில் ஒரு ஊஞ்சலில் உட்கார்ந்து பார்வதி தேவியோட ரொம்ப ஆனந்தமாக சிரித்து வைத்து பேசிட்டு பொன்னாங்குழியே விளையாடிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா இன்னும் கோபம். பொதுவாகவே சில பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசினா பிடிக்காது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப சிரித்து வச்சு பேசினா ரொம்ப பிடிக்காது, அது ஒரு பழக்கம். ஆனால் இவருக்கு அவரோட இவர் ரொம்ப மோசமாக இருக்காரு. அதனால இவரும் இதுக்கு லாயக்கு இல்லாதவர் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த இவரை பிரம்மாவுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரம்மா இவரை பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல சிவன் இவரை பார்த்துட்டார். பார்த்துட்டு மிருக மகிழ்ச்சியை வாங்க வாருங்கள் பிடிக்காரு
அதோடு நிற்கலை. ஆமாம், திடீர்னு வந்துருக்கல எந்த விஷயம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்கல. ஒரு கணவன் மனைவியும் 2 பேரும் தனிமையில் பேசியிருந்தாக்க அந்த சமயத்தில் கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் நீங்கள் வந்து சமயத்தை பற்றி இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் வரலாமா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா அது அப்படின்னு கேட்டேன். ஏற்கனவே போகாது இவர் வந்து வரலாமான்னு கேட்டாச்சு. கேட்டதோடு இல்லாமல் இங்கேயே அவனுக்கு கிடையாதான்னு கேட்டார். நம்மளை கேவலமாக பேசிட்டாரேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம். என்னையா பேசுனி, அவனுக்கு இப்போவே சாபம் கொடுக்குறேன். அவருக்கு ஒரு சாபம் எதுக்கு போனாலும் மறந்துட்டார். சாபம் கொடுத்து கடவுள்லாம் சாபம் கொடுக்க மாட்டார், அவருக்கு தான் கொடுப்பார். விஷயம்லாம் சாபம் கொடுத்துருப்பார். இந்த பொண்ணு சாபம் என்ன சாபம் வந்து, உனக்கு உருவ வழிபாடு கிடையாது பூமியில், அருவமாக தான் உனக்கு வழிபாடு. அது என்ன உருவ வழிபாடு கிடையாதுன்னாக்க, முதல் காமிச்சு கோயில் இருக்காது, லிங்க ஸ்வரூபமாக தான் நீ எங்கேயும் இருப்ப. அந்த லிங்க ஸ்வரூபத்தை தான் எல்லாரும் வேண்டிப்பா. ஆனால் உனக்கு உருவ வழிபாடு கிடையாது அப்படின்னா அந்த சாபம் நம்ம கைலாசமாக கூட எங்கேமா தான் இருக்காது. 2 விக்கெட்டும் விழுந்துட்டு அப்படியே 3வது எங்கே போகிறாரு உங்களுக்கு தெரியும். நேராக விஷ்ணு பகவான் இடத்துக்கு போகிறாரு. கையில் அது கைவந்தத்துக்கு அங்கே நிலைமை எல்லாத்தையும் வேறு மாதிரி. இந்த சினிமாவில் பாட்டு வர மாதிரி, திருப்பார்கடலின் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அங்கு திருமகள் உடனே அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா அப்படின்னு பண்ண மாதிரி ஒரு அழகா ஆனந்த சயனத்தில் படுத்துட்டு இருக்காரு. பாம்பு மத்தையில் படுத்துட்டு இருக்காரு. காலை நீட்டின்னு படுத்துட்டு இருக்காரு. காலை வந்து மகாலட்சுமி தாயார் பிடிச்சுட்டு இருக்காரு. காலை பிடிச்சுட்டு இருக்கா. இவர் ஆனந்தமாக ஆனந்த சயனத்தில் இருக்காரு. என்ன கலியுகம் நடக்குது, ஜனங்களாம் கஷ்டப்படுறாரு. அவர் என்னன்னா பேசிட்டு இருக்காரு, இல்லைன்னா இங்கிருந்து தெரியாது. இவங்களோட ஆனந்த சயனத்தில் படுத்துட்டே இருக்காரு. இவர் என்ன இப்படி தெய்வங்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணாரு, உடனே ரொம்ப கோபம் தாங்க. மற்ற 2 பேரில் அந்த கோபம் சேர்ந்து இவர் வலது காலால் அவர் மார்பில் அப்படியே வச்சுட்டார். சொல்லக்கூடாது, எனக்கே சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. வலது காலால் அவர் மார்பில் அப்படியே மிதிச்சுட்டார். யாருக்கு இல்லை, விஷ்ணு மேலே, விஷ்ணுவோட மார்பில். அவன் விஷ்ணு இப்போ நல்லா அந்த சமயத்தில் இருக்கிறவங்க திடீர்னு இப்படி ஒரு இது சத்தம் கேட்டோடனே என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. மிருகமுடியோ கண்கள் சிவக்க அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரு. கால் வந்து அவர் மார்பில் இருக்குது. உடனே அவர் சமாளிச்சுட்டு அவர் காலை பிடிச்சிட்டார். பிடிச்சி என்ன மிருகமுடிக்கிறேன், ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கேடா, உங்களுக்கு கால் வைக்கிறதா, உங்கள் காலை வேணா நான் பிடிச்சி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் மிருகமுடிவருக்கு தோன்றது, அடாடா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். சாட்சாத் உலகளந்த பெருமாள் காலாலே அளந்தானே, அப்பேற்பட்டவனை என் காலால் போய் மிதிச்சிட்டனே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். கோபம் ஏன் அப்படி படிக்கிறது, தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட தப்பாக கோபத்தில் மேலே மிதிச்சிட்டேன், என்ன மன்னிச்சு விடுகிறார். அதெல்லாம் இல்லை, நீங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான், நீங்கள் பாதம் என் மேலே பதிஞ்சிருக்கிறதே நாமளுள்ள புண்ணியம். அதனால இதில் நீங்கள் வருத்தமே படாதீங்க, நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை, நான் வேணால் காலை பிடிச்சோம்னா நீங்கள் காலை எடுத்துட்டார். உடனே அப்போ வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ காலால் மிதிச்சதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கிறாரு. உங்கள் பாதம் என் மேலே பட்டதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிடணும் அப்படின்னு வேறு சொல்கிறாரு பகவான். உடனே என்ன காரியமாக வந்து கேட்டார். இந்த மாதிரி கலியுகத்தில் கஷ்டங்கள் வரப்போகுது, ஜனங்கள்லாம் கஷ்டப்பட போகிறா, அதை வந்து
கொஞ்சமாவது காவந்து பண்ணுறதுக்கு நான் யாகம் பண்ணுறோம், நல்லா செய்து உங்களை முன்னிறுத்தி நடத்தி பண்ணலாம், நிறுத்தி நீங்கள் பகவானை நிறுத்தணும், நாங்கள் வந்து யாகம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு. உடனே அவர் அதுக்குன்னு நல்ல காரியமாச்சு, நான் உடனே வரேன், அதெல்லாம் ஒன்றும் ஆட்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இவரும் பிருகுமணிவருக்கும் ஒரு காரியம் ஆச்சு, அவரும் நல்லபடியாக கிளம்பி போயாச்சு. இது கதை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருந்தாக்க இந்த காலை பிடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் பொதுவாகவே பழைய காலத்துலாம் அப்படி ஒரு பழக்கம் உண்டு, கணவனுக்கு சேவை செய்கிறது, கால் பிடிக்கிறது, கை பிடிக்கிறது, இது பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, எல்லாம் கணவனுக்குலாம் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நான் முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி மகாலட்சுமி அதுதான் பண்ணியிருக்கா. இப்போ வந்து தான் நடுப்புற இந்த கரெக்டாக எடுத்து தவிர இது ஒரு காலத்தில் இருந்த விஷயந்தான், ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லை. ஏன்னா காலங்கள்லாம் மாறிப்படுத்தி இப்போ கூட யாரையாவது ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு மாமனார்கிட்ட மருமகள் சொல்கிறாங்கன்னா, ஒரு 20 லட்சம் பணம் கொடுத்து உங்கள் மாமனாருக்கு அனுப்பிச்சிருக்கேன், யாருமே கொண்டு கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த லூசுட்ட அவன் அந்த லூசுட்ட ஏன் போய் கொண்டு கொடுத்துருவீங்க அப்படின்னா, அதை மாதிரி இந்த காலத்தில் இப்படி சொல்கிறேன், அந்த காலத்தில் அவ்வளோ மரியாதை. இந்த காலம் பிடிக்கும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம். நான் என்ன அடுத்தபடியே என்ன ஆக போகுதுன்னு ஒரு பெரிய இது இருக்குது, அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். காலம் பிடிக்கிறது என்ன, அதை பற்றி ஒரு கதையும் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் போய் சீனிவாசன் அவர் பேர் வந்து சிவராமன் இன்னொரு பேர். அவர் வந்து நல்ல பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. பேங்க்லேருந்து அவர் வந்து 3 வேலையும் சந்தியாவனா ஒழுங்காக பண்ணுறாரு. ஆற்றுக்கு வந்தோடனே கைகாலம் அப்படின்னு முடிச்சுட்டு பக்கத்தில் உபன்யாசம்லாம் சொல்கிற இடத்துலாம் போய் உபன்யாசம் போட்டிருக்காரு. அவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக ஒய்ஃப். அவள் வந்து என்னன்னாக்க அதுக்கு சமைக்கணுமா, அதுக்கு இது பண்ணணுமான்னு சொல்லி மனத்துக்கு வந்துட்டே இருப்பாள். அதனால் அவருக்கு தாங்க முடியாது. அதனால் ஆற்றுல இருக்கிறவரோ வெளியில் இருக்கிற கட்டணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருந்து பண்ணிட்டார். ஒரு நாளைக்கு இவரை எப்படியாவது திருப்தி ஆகணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தார். எப்படி திருத்துறது கேட்டாங்க. ஒரு நாளைக்கு சொன்னால் அவர்கிட்ட ஒய்ஃப்கிட்ட, நீ டெய்லி எதுவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க, நான் டெய்லி ராமாயணம் மகாபாரதம் கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்படி இருக்கும்போது நீ ஒரு நாளைக்கு இந்த ராமாயணம் நீங்கள் சரியில்லை, நீங்கள் போக முடியல, நீ கொஞ்சம் ஏன் அந்த ராமாயணத்தை கேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ராமாயணத்தை போய் கேட்கறதுக்கு அதெல்லாம் முடியாது, நல்லா இருக்கும் மாதிரி சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வரப்போம், நாளையிலேருந்து நானே போயிடுறேன் அப்படின்ட்டு. சரி ஏதோ ஒன்று சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு ராமாயணத்துக்கு போயாச்சு. அங்கே போய் ராமாயணம் கேட்டு வந்துட்டார். கேட்டு அதுக்கு திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்தோடனே இவர் சும்மா இருக்கணும், சும்மா இல்லாமல் ஆமாம் ராமாயணம் தெரிஞ்சிய ராமாயணத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னால் பாருங்க ஒரு பதில், அங்கே போனாலும் உங்கள் இடம் தான் எடுக்க சொல்கிறேன், அங்கே போனாலும் உங்கள் இடம் என்ன எப்படி சொல்கிறேன், கேடோடு சொல்கிறாரா அப்படியா, ஆமாம் கணவன் வந்தோடனே கணவனுக்கு மரியாதை பண்ணணும், அவனுக்கு டெய்லி நமஸ்காரம் பண்ணணும், அவன் கால் வலிக்கும் கைகாலெல்லாம் பிடிச்சிடணும், அவனுக்கு எல்லாம் சுசுஷெல்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுதான் பண்ண சொல்கிறாரு. அங்கே போனாலும் இங்கே தான் எனக்கு பாடுன்னு, அங்கே போனாலும் அதே சொல்கிறாரு அப்படின்னா. சரி உனக்கு திருத்தவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இது சொல்ல அதிகம் மகாலட்சுமி தேவி இந்த காலை பிடிச்சிட்டு இருக்கா, அந்த காலத்தில் அவனை பண்ணியிருக்கு. இப்போ வந்து என்னாச்சுன்னா பிருகுமணிவர் போயாச்சு, விரிச்சுட்டும் போயாச்சு. கதை முடிஞ்சுட்டாலும் முடியல. அப்போ தான் மகாலட்சுமிக்கு ஒரு கோபம். என்ன கோபம் எதுன்னா, என்ன நினச்சிட்டு கேட்டீங்க, ஒரு முனிவர் வருதாவது நீ சாப்பிட்டா பகவான் நீங்கள் உங்களை காலால் நிற்கிறதாவது, நீங்கள் ஏதுங்க அவர் காலை பிடிச்சி விடுறதாவது, அப்புறம் அவங்க காட்படுத்து எனக்கு புரிஞ்சுமா புண்ணியம் சொல்கிறதாவது, என்ன சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம். மறுபடியும் விடாமல் சொல்கிறார், அவர் காலால் நிறுத்தியான எது உங்கள் மார்பு, அந்த மார்பில் யார் இருக்கா, சாட்சாத் விஷ்ணு தேவி நானே இருக்கேன், என்னையும் சேர்த்து தான் அவர் மிதிச்சிருக்காரு. அப்போ என்னையும் கவலைப்படுத்திருக்காரு. உங்களுக்கு தான் ஒன்றும் கேவலம்னா எனக்கு இல்லையா, நான் உங்களோட இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போச்சுருக்கேன். போய் நம்ப போச்சிருக்கேன். இவர் வந்து அதை ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, ப்ராப்ளமாக போயிட்டு. அப்புறம் 3ஆவதா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்
சமாதானப்படுத்துறதுக்காக 2-3 எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அடியாருக்கும் அடியேன் ஆரூரான் பெருமானுக்கு அம்மாவுக்கு அடியெல்லாம் பாட்டு வரணும் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு காட்டில் கண்ணப்பன் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ சிவனுக்கு அந்த பூஜை ஒரு நாளைக்கு திடீர்னு கண்ணுலேருந்து ரத்தம் வந்தது. என்ன சொன்னான், என்னோட சிவனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம்னு சொல்லி உடனே கண்ணோட கண்ணை பிடிக்க கண்ணில் வச்சு அந்த ரத்தம் நின்றுட்டு அடுத்தபடியாக இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வந்தது. என்னது இன்னொரு கண்ணே ரத்தம் அப்படி எனக்கு கண்ணில் ரத்தம் பரவாயில்ல அவருக்கு சொல்லிட்டு ரத்த கண்ணை கொண்டு போனார். என்னாச்சு, அவருக்கு கண்ணை பிடிக்கணும்னா இன்னொரு வைக்கிறது அடையாளம் தெரியணுமே அப்படின்னு இடது காலால் அவர் மூஞ்சியில் காலை வச்சுட்டு இன்னொரு கண்ணை பிடிக்க போனார். உடனே சிவன் எழுந்தொழி அவர் அதையும் பண்ணாமல் நல்லபடியாக அவர் சரி பண்ணிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் காலால் அடிப்படை எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் ஒத்துக்கலையா, நீயே இதை போய் பெருசு பண்ணுற அப்படின்ட்டு. 3ஆவதா இன்னொன்று சொல்லி பார்க்குறாரு. இது மொத்தத்தில் இன்னொன்று சொல்கிறேன், இதையாவது கேட்பியா சொல்லுங்க. நீயே உங்காலே இடத்துல என் தலையில் வச்சுருக்க தெரியுமா, என்ன உணர்வே இல்லைங்க. அதுக்கும் ஒரு கதை சொன்னாங்க. ஐ திங்க் லட்சுமி தேவி அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் நீ ராதையா இருந்த, நீ ராதையா இருக்கும்போது நீ என்னை ரொம்ப விரும்பின, எப்போதும் உன் கூடவே இருக்கணும்னு நினச்சேன். எனக்கு பல வேலைகள்னால இருக்க முடியல. உன் தோழிகள்லாம் எதோ சொல்கிறான்னு சொல்லி என் மேலே கோபமாகவே நீ இருந்த. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய தடவை பார்த்தேன், நீ சமாதானமே ஆகலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சரி உங்கள்கிட்ட உட்காந்து எப்படி தான் உன் சமாதானப்படுத்துறதுன்னு நான் வந்தேன். உன் தலையிலேருந்து உன் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு பாதம் கண், அது மூக்கு, செவி, இமை, கழுத்து, காதுலேருந்து தொடை, கால், பாதம் வரைக்கும் உன்னை வர்ணித்து நான் சொன்னேன். சொல்லிட்டு ஒரு ஆனந்தம் தாங்க முடியாமல் உன் காலை பாதத்தை என் இடது கையால் பிடிச்சிட்டு உன் பாதத்தை தடவி கொடுத்தேன். தாமரை மலர் போல என்ன அழகாக இருக்குது இந்த பாதத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பாதத்தை எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா, இது கண்ணை ஊற்றி என் தலையில் வச்சு வீடமாக வச்சுக்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த கட்டத்தில் ஒரு கட்டம் சொல்கிறாரு, அதுக்கு புது பழப்பினால் வரும். அப்படி நான் காலை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் மகாலட்சுமி அக்செப்ட் பண்ணாலா இல்லையா அப்படின்னு தெரியல. இதுக்கு அதுக்குள்ளே ஒரு கதை போகுது. இவர் கிருஷ்ணாவதாரத்தில் இவரோட லீலைகள் எல்லாம் கோர்வையாக கொண்டு அஷ்டபதி அப்படின்னு 24 அஷ்டபதி பார்த்தோம். அந்த ஜெயதேவன் ஒருத்தர் கவி அவர் மனசுக்குள்ளே பூந்துண்டு நான் இன்னமெல்லாம் ராதைகிட்ட இப்படியெல்லாம் பழகினேன்னு சொல்லி இந்த வாசலியில் இதெல்லாம் கேட்டால் அவர்கிட்ட சொல்லிட்டு வராது. அவர் எழுதிட்டே வராது. எழுதி வரும்போது ஒரு 19வது அஷ்டபதி வரும். 19வது அஷ்டபதியில் அவர் பகவான் சொன்ன மாதிரி அவர் எழுதுறார். இப்படியெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா வர்ணிக்கிறாரு. ஆனால் கோபத்தோடு அழகாக இருக்க கண்ணைமணியும் இது கட்டி கல்வி அப்படின்லாம் சொல்லிட்டு வரார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் சாணக்கியம் ஒரு கதை எழுப்பாங்க. கடல் புறா, மன்னன் மகள், இன்னொன்று யவனராணி, 3 கதை பார்த்தீங்கன்னாக்க அந்த கதாநாயகி இளவரசியாக தலையிலிருந்து கால் வரைக்கும் வர்ணிப்பார் பாருங்க, நகம் வரைக்கும் வர்ணிப்பார். அப்படி ஒரு வர்ணனை, இந்த வர்ணனை யாருக்கும் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாய படம் வந்திருக்காரு. அந்த படத்தை பார்த்தாக்க இன்னும் ஆனந்தம் நம்ம பார்க்குறது. அவர் சொன்னதுக்கு அதுக்கு வித்தியாசமே இருக்காது. அவ்வளோ அப்படியெல்லாம் அந்த காலத்தில் விழுந்து படிப்போம். 10 பக்கம் 20 பக்கம் தான் இருக்கும் அதை வர்ணனையே. அந்த மாதிரி பகவானே வர்ணிக்கிறாருன்னு எப்படி இருக்கும். கடைசியில் இந்த கட்டம் வரும். அவர் பாதத்தை எடுத்து தலையில் வச்சுக்கிறாரு, கிரீடமாக வச்சுக்கிறாரு. அது அப்போ வரும்போது ஜெயதேவருக்கு டக்குன்னு இழுத்தானியை கீழே போட்டுறாரு. என்ன பகவான் அவர் தலையில் முன்னாடி காலை வச்சுக்கிறார். இதை என்னால் ஒத்துக்க முடியாது, நான் எழுத மாட்டேங்கிறார். இது பகவானே சொல்லி எழுத சொன்னார். இவர் எழுத மாட்டேன்ட்டு போட்டார்.
அவரோட மனைவி பேர் பத்மாவதி. பத்மாவதி என்ன சொல்றா, இது பாருங்க, இது நீங்கள் எழுதுறதில்லை, பகவான் சொல்கிறார், நீங்கள் எழுதுறீங்க. அவர் என்ன சொன்னாலும் எழுதிட்டு போங்க, உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது அப்படின்னு. இல்லை எழுதலாம், கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன். என் பகவான் தலையில் யார் வைக்கிறாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் வச்சுனாலும் சரி, வாடகை விட்டாலும் சரி, ஒத்துக்க மாட்டேன். என்ன பண்ணுறது? எழுதி போயிட்டார். எழுதுட்டு சரி நான் எழுத மாட்டேன், எனக்கு எண்ணெய் விடு, நான் எண்ணெய் தடவிட்டு நான் போய் ஆத்தகிரி போய் குளிச்சுட்டு வரேன். அவர் எண்ணெய் எடுத்து கொடுத்தா எண்ணெயெல்லாம் தடவிட்டார். ஆத்தகிரிக்கு போயிட்டார். போனால் 5வது ரூமில் திரும்பி வந்தார். திரும்பி வந்தாங்க, கதவை தட்டுறாரு. கதவை தட்டுறாரு. என்னன்னா, என்ன அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இப்போதான் போனது, நீங்கள் நீ என்ன செஞ்சு என்ன கையோட வந்துட்டு நீங்கள் அப்படின்னா, இல்லை எனக்கு என்னமோ பகவான் சொன்னது கரெக்டானு தோன்றுறது, நான் அதை எழுதிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னா. என்னென்னா அப்புறம் குளிச்சு வந்து எழுதுங்களா அப்படின்னா அவசரம் இல்லை. அப்போ மனசு மாறி போயிட்டு எனக்கு, நான் எழுதிடுறேன், எழுதிட்டு குளிக்க போகிறேன். அப்போ சொல்கிற அவ என்னையும் கையமாக வந்துருக்கீங்க, அவருடைய முந்தானை எடுத்து கொடுத்து நீங்கள் கையை தொடச்சிடுவோம் அப்படின்னு. கையையும் தொடச்சிடுவார். தொடச்சிட்டு அங்கே போய் கொஞ்சம் என்னப்பா எப்படி கையில் பார்த்துருக்குமே, என்னப்பா சார்க்குமே, அதாலேயே அந்த வரியை எழுதி முடிக்கிறேன். 7வது அந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸாக முடிக்கிறேன். இதை மாதிரி முடிச்சுட்டு எழுதிருந்தார். எழுதுட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிடணும் போல இருக்குது, ஏதாவது திக்கிறதுக்கோ நான் சாப்பிட்றது அப்படின்னா அப்படின்னு. என்னன்னா நீங்கள் குளிக்காமல் சாப்பிட மாட்டேங்க, நீங்கள் என்ன புதுசாக கேட்குறேன் நீங்கள் அப்படின்னா. இல்லை எனக்கம்மா இன்னைக்கு பசிக்கு குழு சரின்னு சொல்லி கடையே நோட் பண்ணியிருந்தா அதை வாங்கினா சாப்பிட்டு நேராக குளிக்க போயிட்டேன். நான் சாரி கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. போனோடனே 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளே மறுபடியும் கதவை தட்டினாங்க. பத்மாவதி கதவை தந்தாங்க. ஜெயதேவர் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு படிச்சுன்னு அங்கே போட்டிட்டு வந்து நிற்கிறார். ஆனால் அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்தாரா, இப்போதான் வந்துட்டு போனேன் இல்லைங்க, அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்தாரா. நான் எங்கே இருந்தேன், நான் வரவே இல்லையே. என்ன சொல்கிறேன் இல்லைங்க, வந்து இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் முடிச்சு எழுதி வச்சு முடிச்சுட்டு இல்லைங்க, உங்களுக்கு என்ன இப்போ கை இப்போ இது கூட கழுத்து கூட இது பண்ணணும், ஏன் முந்தானையில் தொடர்ந்து வர போனேன், இதுலேயும் என்ன கொடுத்து பண்ணணும். அப்புறம் என் கையால் சாப்பிட்டு வர போனேன் இல்லைங்க, நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அப்படி தான் போயிருக்கேன். நான் வரவே இல்லை, இது என்ன மாயை நடந்திருக்கு, நான் எழுத நான் கொண்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்க அவர் என்ன அழுக்கோட அதனுடைய அந்த சென்டென்ஸ் எழுதி முடிச்சேன். இது வந்து பகவானே வந்து அவன் காட்டி கொடுத்து இதை எழுதி போயிருக்காரு. அதனால் கதோட இல்லை, முந்தானிலே தொடச்சி போயிருக்காரு, எழுதி போயிருக்காரு, உன் கையால் சாப்பிட்டு போயிருக்காரு. நீ எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. நான் இவ்வளோ வருஷமாக நான் எழுதியிருக்கேன், இவ்வளோ வருஷமாக இது பண்ணுறேன், எனக்கு காட்சி கொடுக்காத பகவான் உனக்கு இப்படி இவ்வளோ காட்சி கொடுத்துருக்காரு, நீ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் சொல்லி சாப்பிட்டா தான் காலையில் கொடுத்தார். பத்மாவதி காலையில் இருந்துட்டார். எழுந்துட்டு அவர் சொன்னார், இது வந்து பகவானாக எழுதிட்டாரு அப்படி போனேன். நீ பத்மாவதி உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு, உனக்கு இந்த இதில் அஷ்டபதியில் ஒரு பெருமையை கொண்டு வரணும். 18 அஷ்டபதி வரைக்கும் உன் பேரை ஒரு இடத்துல கூட எழுதலை, இந்த 19 அஷ்டபதியில் உன் பேரை எழுதி அஷ்டபதி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் எழுதி கஷ்டப்படும். எல்லோரும் எனக்கு மன்னிக்கணும், அந்த 2 லைன் மட்டும் நான் பாடலான்னு இருக்கேன், இன்னும் இதெல்லாம் பொறுத்துக்கணும். கண்டனம் மமசிறு சிமண்டனம் தேகிபத பல்லவ உதாரம் வலதி மைதாருணோ மதன கதனானோ வலதி மைதாருணோ மதன கதனானோ கருது கரு மாரித விகாரம் பிரியே ஷாருஷீலே பிரியே ஷாருஷீலே. இது பகவான் எழுந்தது. இப்போ பத்மாவதி சித்திக்கிறார்கள். இது சட்டுள்ள சாடுபடு சாரு
నలుగుర వైరిను రాధిగా మది భజన జాతం జయదు పద్మావతి రమణ జయ దేవ కవి పార్వతీ పణితమిది గీతం ప్రియే சாருஷீலே பிரியே சாருஷீலே. சாருஷீலே அவ்வளோ இப்படி ஒரு பிரியத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க. இது வந்து ஜெயதேவர் எழுதி 24 அஷ்டபதி இருந்துச்சு. எல்லா ராதா கல்யாணத்துலையும் எல்லா ருக்மணி கல்யாணத்துலையும் அஷ்டபதி இல்லாமே இருக்காங்க. அஷ்டபதி பாடாமே இருக்க மாட்டாங்க. 24 பாடவா அப்போ தான் கல்யாணமே நடக்கும். அது ஒரு ஆனந்தமான ஒரு இது. இதை வந்து உங்களுக்கு இந்த கதையும் தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். அங்கே மகாலட்சுமி தாயார் என்ன ஆனாலும் அப்படியே ரொம்ப விட்டு வந்துருக்காங்க. ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லியும் கூட அவன் வந்து சமாதானம் ஆனாங்கன்னு தெரியுது. சொல்கிற பாருங்க, இது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஊழல். இதை நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, நமக்குள்ள உள்ள வந்து ராசநிலையை வந்து இதை வந்து இதையும் இந்த விஷயம் வந்து காலையில் வந்துச்சுன்னா கம்பேர் பண்ணவே கூடாது. இதை நீங்கள் சொன்னதுலேயே ஓமானம் இதுதான் ரொம்ப தப்பு நீங்கள் சொன்னீங்க. அதனால் நான் நிச்சயமாக உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு கிளம்பி போயிச்சுட்டு நேராக மகாராஷ்டிராவில் போய் கரிவீரபுரம்னு ஒரு ஒரிஜினலாக பேர் கரிவீரபுரம். இப்போ வந்து கோலாப்பூர் அங்கே வந்து மகாலட்சுமி தங்கிட்டாங்க. அதான் அப்படி முடிஞ்சது. அவங்க போனி விட்டுட்டு போயாச்சு வைகுண்டத்தில். தனியார் வீடு இருக்காரு. மகாலட்சுமியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு பயம் விட்டு இருக்குது. அவர் பயம்னு சொல்கிறத விட என்ன பண்ணுறது ஒரே திகைப்பு. உடனே பார்க்குறாரு, சரி இது எப்படியும் அவர் சமாதானப்படுத்திக்கலாம். நம்ம மிருகமொழி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த யாகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி பூமிக்கு வந்து அந்த யாகத்தில் கலந்து கலந்துட்டார். கரெக்டாக அந்த யாகத்தையும் கலந்துட்டார். எல்லா முடிவுகளும் சேர்ந்து பிரமாணமாக இந்த கலியுகத்தில் ஜனங்கள் நம்மளாம் சேமமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகத்தை பண்ணி முடிச்சிருந்தா அவள் முடிச்சுட்டு கிளம்பி போயிடும். இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. இவர் மட்டும் தனியாக அங்கே நிற்கிறார். இப்போ எங்கே போகணும்னா வைகுண்டத்துக்கும் போக முடியாது, விஷ்ணுக்கு சமாதானம் கொடுத்துக்கும் போனால் இப்போ வரமாட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே காலாட நடந்து போகிறார். போகும்போது அங்கே ஒரு வராக முனிவர் வந்துருந்தார். வராக கோயில் வராக முனிவர் அங்கே போய் போகிறார். ஆசிரமம் வச்சுருந்தார். அங்கே போனோடனே அவர் சொன்னார், வராக முனிவர் இவர் தெரிஞ்சுக்கிட்டார். வராக முனிவர் அதான் அப்படின்னா வா எனக்கு என்ன ஆச்சரியம், எனக்கு நீ வந்துருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். நடந்த கதையெல்லாம் எப்படி சொன்னார். இந்த மாதிரி நடந்தது கோச்சுட்டு போயிட்டார். இப்போ நான் தனிப்பட்ட வழியில் இருக்கேன், எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் கொஞ்ச நாளைக்கு உன் இடத்துல நான் தங்கியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுறேன் அப்படின்னு கேட்குறேன். அதனால் என்ன இடம் கொடுக்குறேன், ஆனால் நானே கஷ்டத்தில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இல்லை நீ கொடு, நான் பார்த்துக்கிறேன். சரி, சேஷாத்திரிக்கு முன்னே ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு குகை இருக்குது, அங்கே போய் தங்கிக்கோ. அங்கே தங்கிட்டீங்கன்னாக்கா நீ கொஞ்சம் இது பண்ண, நீ வந்து என்னை வாடகை கொண்டாலும் உடனே கேட்காத. எனக்கு பக்தர்கள்லாம் வந்து எனக்கு வந்து காணிக்கையெல்லாம் கொடுத்தாங்கனாக்கா அந்த சமயத்தில் உனக்கு அறிவியல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா இப்போதைக்கு நாங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் சேஷாத்திரி போய் சேஷாத்திரி குகையில் போய் உட்காந்துட்டாரு. யோஜனை பண்ணுறாரு, இந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. வைகுண்டத்துக்கு போனால் லட்சுமி இல்லாத வைகுண்டம் அது வைகுண்டமே இல்லை. லட்சுமிகிட்ட போனால் அவர் கோபத்தில் போய் வரமாட்டார். இங்கே இருந்தால் நம்ம இருக்கிற சின்னது கூட கஷ்டப்பட்டு நம்மளும் தியானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறதில்ல. அந்த வீட்டு வெளியே உட்காந்து தியானம் பண்ணாங்க. தியானம் பண்ணுற இடம் என்ன, அப்படியே ஏற்பட்டுருந்தாலும் அந்த இடம் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாளைக்கு எல்லாம் சும்மா இருப்பா. மேலே பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறது, பகவான் பண்ணிட்டாரே, அந்த லட்சுமி தேவியும் பூஜை போட்டாரே, வைகுண்டத்தில் எனக்கு காந்தம் தெய்வம் அவரே வெளியில் போயிட்டாரே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் பண்ணேன். சரி சிவன்கிட்ட போய் முறையெல்லாம் போகிறேன். சிவன் சொல்கிறாரு, நானும் அதையே தான் நினச்சிட்டு இருக்கேன், ஒன்று செய்யலாம்ப்பா, நம்ம 2 பேரும் நீ பசுமாடா இரு,
நான் கண்ணுக்குட்டியாக வரேன். நம்மளை மேய்க்கிற இடைச்சியாக வந்து பார்வதி வரட்டும். நம்ம 3 பேருமே சேர்ந்து இந்த சோழ நாட்டுக்கு போகலாம். அவர் எதிர்ப்பு அவருக்கு என்ன பண்ணலான்னு அங்கே போய் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறார். உடனே சரி பார்வதி சரின்னு சொல்லி கிளம்பி வந்துடலாம். 3 பேருமா சோழ நாட்டுக்கு போகலாம். அரண்மனைக்கு போகலாம். அரண்மனைக்கு பர்மிஷன் உள்ள போனோம்னா அங்கே பார்வதி போய் சொல்கிறான், ராணிட்டையும் ராஜாட்டையும் இந்த மாதிரி எனக்கு 2 குழந்தைகள் எனக்கு அவளே என்னால் பராமரிக்க முடியல. அதோட இதையும் நடக்கிறது எனக்கு சமமாக இருக்குது. இது ஒரு நாளைக்கு 5 மணி பால் கற்றுக்கிறது. அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் எங்கேயோ வச்சுருக்கீங்க, அரண்மனையிலே வச்சுருக்காங்க, நான் குழந்தைகளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நானும் என் பசுமாட்டையும் கண்ணுடைய பார்த்தோம்னா ஆகா தெய்வீகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தர்ப்பத்தில் சரிமா நீ விட்டுட்டு போக வேண்டாம். அங்கே பசுமாடும் கண்ணுக்குட்டியாக போயிடும். உடனே அங்கே ஒரு கந்தன்னு ஒருத்தன் அங்கே மாடு மேய்க்க வரும். உடத்துல நீ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 மாட்டை கண்ணுக்குட்டி டெய்லி மாட்டை மட்டும் மேயறதுக்கு பார்த்துட்டு போய் புல்லுலாம் மேய்ஞ்சிட்டு போடக்கூடாது. நீ வந்து ஜாக்கிரதை பார்த்து 5 மணி பால் கறக்கிறது தான் அதை கலந்து அரசு சபைக்கு இதை அனுப்பிச்சிடு, அரண்மனைக்கு அனுப்பிச்சிடு அப்படின்னு ஆர்டர் போட்டேன். இன்னும் அந்த ஆர்டர் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கண்ணுக்குட்டியை கொடுவத்தை கட்டியாச்சு. அந்த இதை மட்டும் பசுமாட்டை மட்டும் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல மேய வைப்போம். இவன் சாப்பாடுலாம் அங்கே தான் போவான். ஒரு அரசு மரத்துக்கு கீழே சாப்பிட்ணும் அங்கேயே தூங்கிடுவார். தூங்கினோடனே என்னாச்சு, இந்த மாடு தெரிஞ்சு போயிடும். மாடு யாரு? பிரம்மா. உடனே இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த சிவஹரிகர் விஷ்ணு இருக்கிற இடத்துல குகைக்கிட்ட போய் சேஷாத்தி குகைக்கிட்ட போய் பார்த்தா அவர் இருக்கிற இடமே தெரியல. பார்த்தா ஒரு பெரிய எலும்பு புத்தா இருக்கு. அந்த எலும்பு புத்தை பார்த்தோன்னா சவுண்டு கேட்டு இப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தது. உடனே என்ன பண்ணதுனாக்கா இந்த மாடு எலும்பு புத்து மேலே போய் நின்று அந்த ஃபுல் பாலையும் அந்த ஓட்ட வழியாக அவருக்கு கொடுத்தது. அவரும் அங்கே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு யார் நமக்கு உணவு கொடுக்குறது யாரு அப்படின்னு வேலை பண்ணுறாரு. அதான் சாப்பிட்டா பிரம்மாவே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சரி நம்ம அதை சாப்பிடலாம்னு சொல்லி அப்படியே இருக்காரு. இந்த மாடம் பாலை கொடுத்து முடிச்சோன்னா கிளம்பி போயிடுச்சு. அதே மாதிரி பொறுமை இடத்துல இருந்தது. அதே மாதிரி அவன் அழைச்சிட்டு போயிட்டான். இது ஒரு வாரமாக நடக்காது. ஒரு நாளைக்கு ராணிக்கு சந்தேகம் வந்தது. இல்லைன்னா டெய்லி வந்து 5 மணி பால் கறப்புனால 3 பால் கூட வரலையே அரண்மனைக்கு. என்ன காரணமாக இருக்கும்? கூப்பிடாம அந்த வந்திருந்தான். என்னொன்ன என்ன பால் கறது ஒன்றே வரவே இல்லை, என்ன விஷயம்? இல்லைம்மா நான் எவ்வளோ பண்ணி பார்த்தேன், ஒரு துட்டு கூட பால் கிடைக்கலம்மா. கண்ணுக்குட்டி நான் கட்டி விட்டு தான் போயிருக்கேன், கண்ணுக்குட்டியும் குடிக்கல, நான் ஒன்றும் பண்ணலாமா? இல்லை நீ யாருக்கோ விற்றுருக்கணும், இல்லைன்னா யாராவது பாலை கலந்துருக்கணும், இல்லைன்னா கண்ணுக்குட்டி பால் குடிச்சிருக்கணும். இந்த 3 தான் ஒன்று. நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். ஜாக்கிரதை என்ன நடந்தது என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லணும். நான் பின்னால் சொல்கிறேன், காரி விடுறதா உங்களுக்குலாம் சரி சொல்லணும். உடனே என்ன பண்ணாக்க கண்ணுக்குட்டி அவன் ஒரு நாளைக்கு அவன் அதே மாதிரி மாட்டை எடுத்துன்னு போகிறான். இவன் சாப்பிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறான். இந்த பசுமாடு தூங்கினான்னு சொல்லி அங்கே போய் போகிறது. அந்த இடத்துல கொண்டு போய் அவன் பால் கொடுக்குறது. அவர் கொடுத்துருக்காரு. இதை பார்க்கணும். முன்னாடி போயிருக்கேன் இல்லையா, இந்த வேடன் பார்த்துட்டு ஆகா என்ன அநியாயம், நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், இந்த மாடு இப்படியெல்லாம் பண்ணி இப்படியா பால் வேஸ்ட் பண்ணியிருக்கு, சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கோடாரி வச்சுருந்தாங்க. அதனால் வேகமாக அந்த மாட்டு மேலே எரிஞ்சு மாட்டு மேலே எரிஞ்சோடனே பகவான் கீழே எடுத்து திரும்பி கொடுத்து உடனே குத்துலேருந்து வெளியே கிளம்பி அந்த கோடாரி கையால் பிடிச்சிருந்தாரு. சின்ன காயை மட்டும் ரத்தம் கூட வருது. ஆஹா என்ன வந்து என்ன காப்பாற்ற வந்தவர் பிரம்மாவுக்கே நீ வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த கோடாரியோட திருப்பி அவனை வீசி அடிக்கிறாரு. அந்த இடத்துலையே அவன் இறந்துட்டான். இவன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ராஜாவுக்குலாம் விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து எல்லாரும் வரான். வந்த உடனே யார் வந்து இந்த என்னுடைய பிரஜையை யார் கொண்டது அப்படின்னா அவர் முன்னுடைய சாட்சாத்து அவர் முன்னுக்காரு. பார்த்துட்டு அம்பால் என்னென்ன கூட கேட்காம அவர் மேலே போய் இருந்தார். அந்த அம்பியை கையில் பிடிச்சி அவரை திருப்பி அதே மாதிரி அடிக்கிறாரு. அப்போ இந்த ராஜாவும் ராணியும் மயக்கம் போட்டே விழுந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறா சாட்சாத் பகவானே தெரிகிறாரு. அப்போ கேட்குறாரு,
தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன், உங்களை போய் நான் பண்ண வந்து பாருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறேன் ராஜா ராணி. பரவாயில்ல, உன் ஆயுள் காலம் முடிஞ்சுடுது, உனக்கு ஏதோ ஆசை இருந்தால் சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உங்கள் ராஜ்யத்தில் நாங்கள் 2 பேரும் தான் ராஜா ராணியாக வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு வாரிசு இல்லை, அதனால் எங்களுக்கு வாரிசோடு நான் இருக்கணும், அதுக்கு நீங்கள் அனுப்புறீங்க. சரி, நீ வந்து இன்னொரு ஜென்மம் எடுத்து இதே இடத்துக்கு ராஜா ராணியாக வருவார், உனக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கும். அதோடு இல்லை, உனக்கு அடிஷனலாக இன்னொன்று கொடுக்குறேன், ஒரு பெண் குழந்தை உனக்கு கிடைக்கும், அது பிறக்கும்னு சொன்னாது, அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷம், அதுவும் பூமியிலேருந்து உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப ராஜா சந்தோஷமாக இருக்குது. இதை விட எனக்கு வேறு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேர் அது எல்லாம் வந்து அதே மாதிரியே 2 ஆண் குழந்தை ஒரு மாதிரி பிறக்கிறது. ஒருத்தருக்கு வந்து தொண்டைமான் பேர் ஒருத்தருக்கு, இன்னொருத்தர் பேர் வசுதாமான்னு பேர். தொண்டைமான் வசுதாமான் 2 பேர், 2 ஆண் குழந்தை பிறக்கிறது. அப்புறம் 3ஆவதுக்கு தங்க கலப்பையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் உழுது அந்த குழந்தைய கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தங்க கலப்பையை எடுத்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஒளிவட்டம் பௌர்ணமியில் ஒரு ஒளிவட்டம் கிடைக்கிற இடத்துல போய் உழுது பார்க்குறாரு. அங்கே ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டி எடுத்து வெளியே வச்சு பார்த்தா 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் மேலே ஒரு அழகான குழந்தை அதில் படுத்துட்டு சிரிச்சுட்டு படுத்துட்டு, இவ்வளோ அழகான குழந்தை நம்ம கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்துன்னு போய் வளர்த்து ஆளாக்கி பெரியவளாகி இளவரசியாகவே ஆகிட்டான். இந்த ஒரு போன கதைக்கு இளவரசியாக இவ்வளவுலாம் நடந்தோன்னா என்னாச்சுனாக்க இது நடந்தது. இப்போ இங்கே நம்ம பகவான் என்ன பண்ணுறான்னு நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா. இந்த நடுப்புற இந்த கதை வந்து அதை எடுத்துப்போம். அவருக்கு அவர் செட்டில் ஆகிட்டார், 2 ஆண் குழந்தை வந்தாச்சு, ஒரு பெண் குழந்தை கிடைச்சாச்சு. அவளும் நல்ல இவளுக்கு வயசுக்கு வந்து நல்லபடியாக ஒரு இளவரசியாகவும் இருக்கா. இந்த பொண்ணு இவர் நம்ம இங்கே வந்து முகையில் இவர் வந்து நின்று இருக்கார். நம்ம இனிமேல் சும்மாவாவது நின்றுக்கிற அர்த்தம் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ வந்து அங்கே ஒரு சுக மகர்ஷி அது வரார். சுக மகர்ஷி வந்து ஒரு பெண்ணோடு வரார். அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து, பாரு, நீ இத்தனை நாளாக நீ வந்து தனியாக இருந்துட்ட, இன்னொரு நாள் தனியாக இருக்க முடியாது, லட்சுமி தேவியை நான் எப்படியாவது கோச்சிங்களோட போய் கொஞ்சம் புதாடி அடிச்சு விடணும் முயற்சி பண்ணுறாங்க. நீ அதுக்குள்ளே நீ ஒன்று பாதுகாப்புக்காக உங்கள் அம்மாவை உனக்கு துணைக்க அனுப்புகிறாங்க. இந்த அம்மா பேர் பகுளம் மாளிகான்னு பேர். இந்த பகுளம் மாளிகா இந்த குழந்தைய இது பண்ணி காப்பாற்றி, நான் பகுளம் மாளிகா ஒன்று வந்து நல்லா இது பண்ணி உனக்கு வேண்டிய ஆகாரத்தெலாம் ரெடி பண்ணி உனக்கு வேண்டிய துணி மணிகள்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து எல்லாம் அழகாக பண்ணுவா. நீ உன் வளர்ப்புக்காக வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரின்னு சொல்லி இந்த கதை அப்படி போகிறோம். அது யார் இந்த உணவாளியானது அப்புறம் வரும் பின்னாடி. அதே மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவர் தாயெல்லாம் வந்தாச்சு, அதனால வெளியில் கிளம்பி போனார், வேடம் வச்சு போனார். போனால் அங்கே ஒரு பெரிய பூங்காவனத்தில் நாராயணபுரம் கிடந்த இடத்துக்கு அங்கே வந்து அழகாக வந்து ஒரு பூங்காவனத்தில் ராணி இளவரசி ஆடி பாடி தோழிகளோட ஆடி பாடின்னு இருக்காங்க. அங்கே ஒரு யானை வந்து காட்டி அனுபவம் பண்ணுறாங்க. பூந்தோடனே என்னதுனாக்கா எல்லாரும் தோழிகள்லாம் அழுது எடுத்து ஓடிப்பட்டாங்க. சொல்ல தெரியும் இவ்வளோ தாக்கத்துக்காக போகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவர் வந்து வேணாம் போயினார் இல்லையா, இவர் அங்கே போய் இந்த யானையை அடித்து கிடையாது திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சுட்டு அந்த ராணியை பார்க்குறாரு. அவனுக்கு ஆனந்தம் தாங்களே இருக்கு. என்ன அழகான பெண், இப்படி ஒரு அழகான பெண் பார்க்கவே இல்லை. அவனை பார்த்தோன்னா அப்படின்னு சொல்ல அவன் கையெழுத்து கொடுத்துருக்கான். ஏன்னா நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட, நீ அதனால் உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டா கையெழுத்து கொடுத்துருக்காரு. இவர் அதை விட்டுட்டார். இவர் பார்த்துட்டு அப்புறம் அழகாக இருக்கீங்க, நீ யாரும் பண்ணிட்டு ராஜா பொண்ணு தெரிஞ்சுப்படுது. அவருக்கு தெரிஞ்சுப்படுது ஆகாஷ ராஜாவோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே மற்ற மாதிரிலாம் லெட்டர் கொடுக்குறாங்க சொல்லல, நேருக்கு நேர் உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். உடனே கேட்டார். இது யாரும் எதிர்பார்க்கவே, அவனும் எதிர்பார்க்கவே. அவன் சொல்கிறா, நான் நல்லா இல்லை பட்டு இலவசி, நீ ஒரு வேடுவன், உனக்கு எனக்கு எப்படி கல்யாணம், அதனால் நீ ஆசைப்படாத, நீ எங்கள் உனக்கு என்ன ரொம்ப சன்மானம்லாம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு.
இவருக்கு வந்து அப்படி சொல்லிட்டு அவ போயிடுறான். இவர் வந்து இவருக்கு பேர் இந்த இடத்துல தான் முதல்ல சொல்லப்போனால் சீனிவாசன் பேர். இந்த சீனிவாசன் வந்து திரும்பி போனாங்க. அங்கே முதல் மாளிகை தாயார் பார்த்துட்டு அப்போதான் தாயார் யாருன்னு சொல்லப்படுறாங்க. முதல் மாளிகை வந்து பார்த்துட்டு என்ன ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, என்ன விஷயம், எல்லாம் வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் வருவேன், ரொம்ப இருக்கு ஏப்பா ஏதாவது காதல் இருக்குதுன்னு ஏதாவது வாட்டி விட்டியா அப்படிப்பா. தாயாருக்கு தான் தெரியுமா பிள்ளையோட முகமுத்தாடி முகத்துடைய எக்ஸ்பிரஷனை பார்த்து ஏதாவது தோல்வியா, நீ வந்து ஏன் இப்போ சொல்ல மாட்டேன், யாரோ பொண்ணை விரும்புறியா நீ அப்படின்னு. ஆமாம்மா பொண்ணு விரும்புகிறேன், ராஜாவோட பொண்ணு, அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். நீ வந்து ஒரு வேடுவன், நான் வந்து இளவரசி, பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து திரும்பி வந்துட்டேன். இதுக்காக ஏன் திரும்பி வரேன், நான் ஒரு தாயாக இருக்கேன், நான் போய் மன்னன்ட்டு பேசி உங்களுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறேன் தைரியம் கொடுத்தேன். அப்போ தான் வந்து ரொம்ப நீ போவியாம்மா, நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து இப்போ இந்த விஷயம் இந்த நேரத்தில் உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேம்மா அப்படின்னு. நீ யார் தெரியுமாம்மா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரியலையப்பா. கிருஷ்ணாவதாரத்தில் எனக்கு வளர்ப்பு யசோதாவை நீ இருந்திருக்க. யசோதாவை இருக்கும்போது என்னை எல்லாம் வளர்த்து எனக்கு என்னமாம்மா அத்தனையும் நீ பண்ணி கொடுத்த. ஒரு ஸ்டேஜில் நான் கேட்டேன், தாயே உனக்கு ஏதாவது குறை இருக்கா தாயே, எதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீ பதில் சொன்ன, நீ 14,000 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்த, ஒரு கல்யாணத்தை கூட நான் பார்க்கல, நான் ஏற்பாடு பண்ணல, நீயே கல்யாணம் பண்ணிட்டு நீயே இது பண்ணிட்டு போயிட்ட. நான் என் மூலமாக பொண்ணும் பார்க்கல, கல்யாணத்தையும் பார்க்கல, அது ஒரு பெரிய குறையாக இருக்கா எனக்கு அப்படின்னு. அப்போ சொன்னாரா, கவலைப்படாத, நான் பூலோகத்தில் சீனிவாசனாக வருவேன், சீனிவாசனாக வரும்போது நீயும் எனக்கு வளர்ப்பு தாயாக வருவாங்க. முன்னால் உன் மூலமாகவே எனக்கு ஒரு கல்யாணம், 100 அரிய அழகம் அறிய 38 கோடிகள் உள்ள தேவர்கள், ரிஷிகள், குருவர்கள் அத்தனை பேர் வந்து நம்ம கல்யாணத்தை நடத்தி கொடுப்பா. நீ கவலைப்படாத, இதை வந்து உன் ஆசையை திருப்தி பண்ணுறதுக்காக தான் அவனுக்கு பிறகு எடுத்துருக்கேன். அதான் நீ தான் முதலமாடியாகிறதுல சாட்சாத் யசோதனா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆனந்தம் தாங்க. யசோதனா அப்படி ஒன்றோட என்ன நான் வளர்த்துருக்கேன்னா இப்போ எனக்கு இது கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தம். இப்போ வந்து அகஸ்திய முனிவர் வராது, நானும் முதலமாடிக்காகவும் போய் ராஜாட்ட போய் பேசிட்டு வரணும். ராஜாட்ட போய் பேசுகிறேன். ராஜாட்ட பேசணுன்னே அவர்கிட்ட நடந்த விஷயத்தில் சொல்கிறேன். ராஜாவுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வரும், போன ஜென்மத்துக்கு ஞாபகம்லாம் வரும். ஒரு பெண்ணை நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு. சரி ஒன்றே எனக்கு ஆட்டம் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்ட்டாரு. பொண்ணை பார்த்துக்கிறார், பொண்ணு சரின்னு சொல்லிட்டார். உடனே வந்து ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் பண்ணுறது முடிவாகிடுது. இங்கேருந்து வந்து பிள்ளைகிட்ட சொல்கிறதுக்காக சீனிவாசன் சொல்லிட்டு வரா. சீனிவாசன் சொல்லணும் அவனுக்கு ரொம்ப ஆனந்தம். ஆனால் நம்ம எப்படி விடுதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இதை சொல்லி முடித்தார் இல்லையா. அப்போ தாயார் என்னன்னு சொல்கிறாரு, ஏப்பா நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் இன்னொரு உண்மையை சொல்ல விட்டுட்டேனம்மா அப்படின்னு. என்ன, நீ போய் பார்த்துட்டு வந்த இளவரசி, அவர் பேர் வந்து இதில் அளவேல் மங்கைன்னு போகுது. அளவேல்னாக்க தாமரையின் மேல் அந்த மங்கைகளுக்கு அளவேல் மங்கைன்னு வந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து பத்மத்துலேயும் வந்து பத்மாவதின்னு பேர் வந்தது. அவள் தான் இப்போ இருக்கிற இளவரசி. ஆனால் இவள் முன்பிறவியில் இப்போ என்னவா இருந்தா தெரியுமா, முன்பிறவியில் என்னவா இருந்தாங்க தெரியலையே எனக்கு சொல்லி பாருங்க. அவள் வேதவதின்னு சொல்லி பிரகஸ்பதின்னு ஒருத்தர் அவரோட பேத்தி தான் இவள். பிரகஸ்பதியோட பேத்தி தான் வேதவதி. இந்த வேதவதி அவள் என்ன பண்ணான்னாக்க, அவள் தாத்தாட்ட போய் பிரகஸ்பதிட்ட போய், தாத்தா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டா விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டா. என்னம்மா விஷ்ணுவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது சாதாரண விஷயமா, அதுக்கு வந்து நாங்கள்லாம் சொல்லி ஒன்றும் நடக்காது, நீ தவம் பண்ணிப்பாரு, கிடைச்சா சந்தோஷம் அப்படின்ட்டாங்க. சரி நான் தவம் பண்ணேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மலையடியாக
இது வந்து நடக்கிறது ராமாவதாரத்தில். ஞாபகம் வச்சுக்கணும். ராமாவதாரத்தில் கேட்குறா, நீ அங்கே போய் தவம் பண்ணுங்கடா, அங்கே போய் தவம் பண்ணுறா. தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ராவணன் இந்த பக்கம் வரான். ராவணன் வந்து பார்க்கணும், தவக்கோலத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. ஆஹா, இவ்வளவு அழகான பொண்ணு உட்காந்து தவம் பண்ணுவாளா யாராவது, இப்போ நம்ம ராஜ்யத்தை கூட்டின்னு போயிடலாம்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவள் தவம் கலைஞ்சி அவளை எதுக்கு கட்டாயப்படுத்தணும்னு அவள் சொல்கிறா, பாரு நான் தவம் இருக்கிறதே விஷ்ணு பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தயவு செஞ்சு என்னை வந்து இப்படி இது பண்ணாத அப்படிங்கிறான். அதெல்லாம் விஷ்ணுவாவது ஒன்றாகும், நான் அவனை பட்டத்திரடியாக கொடுக்குறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். அவன்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொடுத்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ இப்படி ரொம்ப பலவந்தப்படுத்துறீங்கன்னா நான் தீய விட்டு செத்து போயிடுவேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உனக்கு சொல்கிறேன், ஏதாவது என்ன என்ன நிமித்தமாக என் நிமித்தமாக தான் உனக்கு சாவு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வச்சுருக்காரு. என் நிமித்தமாக தான் ராவணனுக்கு சாவுன்னு சொல்லி கொடுத்தார். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஒரு தீயில போய் குடிச்சு விழுந்தோம்னா, விழுந்தோடனே பரஸ்பதியோட பேத்தி இல்லையா, உடனே அக்னி பகவான் காப்பாற்றி அவர் கூட வச்சு வளர்த்துருக்காரு. இது ஒரு பக்கம் கிளம்புறது. அந்த வேதவதி தான் இந்த பத்மாவதி. இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், அந்த வேதவதி இப்போ அதுக்கு அந்த சமயத்தில் ராமர் வந்து சீதையோட காட்டுக்கு போக வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்தது. அப்போ அந்த காட்டுக்கு போகும்போது அப்போ ராமருக்கு தெரியும், சீதைக்கும் தெரியும், ராவணனை இது அவதாரமே எதுக்கு, ராவணனை வதம் பண்ணுவது தான் அவதாரமே. அதனால் என்ன பண்ணுறோம்னாக்க, நீ சீதை, நீ சாட்சாத் மகாவிஷ்ணு, உன்னை எதாவது தொட முடியுமோ, தொட்டா நீ கொஸ்டிப்பட்டு வளர்றாங்க, நானும் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன், ஒரு வேலை செய்யலை, அந்த மாதிரி சொன்னது கேடு அப்படின்னு சொல்லும்போது என்னையே நினச்சிட்டு ஒரு வேதவதி தீயில வந்து இருக்கா, நீ வந்து அக்னிஸ்நானம் பண்ண. அந்த வேதவதியை வெளியில் மாயாசித்தாவால் அந்த மாயாசித்தாவால் வந்துட்டாங்க, அவளை வந்து ராவணன் கடத்தின்னு போவான். அவள் நிமித்தமாக நான் உன்னை வந்து அவளை ராவணனை கொண்டு உன்னை மறுபடியும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும். வேதவதி வெளியில் வந்துடுறா, ஒரிஜினல் சீதை இருக்கிறா, இவருக்கு வந்து மாயா சீதா, ஒரிஜினல் சீதையை தூக்கிட்டே போகிறது. இது வந்து நான் கதை சொல்லலை, நானாக இட்டுக்கிட்டு சொல்லலை, இது வந்து நிறைய இதில் வந்துருக்கு, புக்கில் வந்துருக்கு. இது என்னன்னு கேட்டாக்க விஷ்ணு புராணம், அப்புறம் வந்து வைவஸ்பத மன்வந்திரம் இருக்கு இல்லையா, தமிழக கலியுக பற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, வைவஸ்பத புக்லையும் அதுவும் வந்து இதெல்லாம் வந்துருக்கு. துளசிதாசனுக்கும் வந்துருக்குன்னு சொல்கிறான், நான் பார்க்கல. அப்புறம் வந்து இந்த கருட புராணத்தையும் வந்திருக்கான், நாரத புராணத்தையும் வந்திருக்கு. ஒரிஜினல் சீதாவை தூக்கின்னு போகல, வேதவதியை தான் மாயை சீதாவை தான் அவன் தூக்கின்னு போனான். அதன் நிமித்தமாக தான் ராவணன் அவளை அழித்தார். அவளை ஒரிஜினலாக அவளை கொண்டு வந்துட்டு அவளை மறுபடியும் தீக்கு அனுப்பிச்சிட்டு ஒரிஜினல் சீதையை வெளியில் அழைச்சிருந்தாரு. சீதையை மறுபடியும் தீக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதான் காரணம் அப்படின்னு சொல்லி கதை. அப்போ வேதவதி மட்டும் ஒன்று கேட்டார், ஆமாம் ரெண்டு தீக்கு போயிட்டு வரீங்க, நான் வந்து உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன். பாருங்க, இது ராமாவதாரம், நான் ஏகபத்திரி விரோதம். ஆனால் இந்த அவதாரத்தில் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு ஒரு அஷூரன்ஸ் உனக்கு கொடுக்கும், நீ மறுபடியும் பூமியில் போய் பிறப்பு, இந்த பூமிக்கு நானும் வருவேன், வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம்னா சாதாரண கல்யாணம் இல்லை, பல கோடி 10 மக்கள் பார்வையில் தேவர்கள் கந்தர்கள் எல்லாரும் முன்னால் பிரமாதமாக உலகமே கொண்டாடுற அளவுக்கு நான் வந்து அந்த கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அச்சம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு என்ன ஒரு இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னால் கௌரவாணிக்காக இந்த கதையை சொல்கிறார். அதாவது அவள் தான் வந்து நான் அஷூரன்ஸ் கொடுத்ததுனால தான் நீ வந்து பத்மாவதியாக வந்திருக்கா, அலமேலு மங்கையாக வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நீ யார் யசோதா கிருஷ்ணாவதாரத்தில், இவ யார் ராமாவதாரத்தில் வந்தது.
இப்போ வந்துட்டா பூமி வந்துட்டா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணம் விமர்சையாக நடக்க போகிறோம். இதை நீ தான் ஒரு பொண்ணு பார்த்து வந்துருக்கா, நீ தான் ஏற்பாடு பண்ணி பண்ணுறோம், உன் முன்னிலையில் தான் நடக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் அப்புறம் ஒரு கவலை கொடுத்தாரு. ஏன் நடந்தது ஏன் அப்படின்னு கவலை இருக்குன்னாக்கா, வந்து எல்லாம் சரி, நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், மகாலட்சுமி பக்கத்தில் கிடையாது, நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன், செலவுக்கு என்ன பண்ணுவேன், நான் என்னால் எப்படி பண்ண முடியும், எப்படி நகையெல்லாம் வாங்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ பரமசிவனும் வந்து ரொம்ப வந்து கவலைப்படாத, நீ குபேரன்ட்ட இப்போதைக்கு கடன் வாங்கிக்கோ, சீதை எப்படியும் கடன் கணிஞ்சு வந்துடுவா, வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், இப்போதைக்கு குபேரன்ட்ட கடன் வாங்கிக்கோங்க. குபேரன்ட்ட கடன் வாங்கிக்கிறது சொன்னால் குபேரனும் கடன் கொடுக்குறேன்னு சம்மதிச்சிட்டான். சம்மதிச்சாச்சு. இந்த கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிரமாதமாக நடந்தது. எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சோடனே பத்மாவதி அந்த கல்யாணத்துக்கு லட்சுமி தேவியும் வந்தான்னு ஒரு அதுலேயே ஒரு புக்கிலேயே இருக்குது. வந்துட்டு மறுபடியும் கோச்சுட்டே போயிட்டாங்க. அதுக்கு கொலை கொடுக்க போயாச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா கல்யாணம் முடிஞ்சது. அப்போ இந்த ரிஷிகள்லாம் ஒன்று உட்காந்துட்டு கல்யாணம் புதுசில் 7 மலையெல்லாம் ஏறக்கூடாது, அதனால் 6 மாதம் நீங்கள் இங்கேயே இருக்கோன்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவருடைய இது அந்த இடத்துலையே தங்குவோம். நாராயணபுரமாக இன்னும் பேர் நாராயணபுரம் தான் இருக்குது. அப்புறம் தான் மங்காபுரம் ஆயிருக்கு. அந்த இடத்துலையே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் அங்கேயே இருக்காங்க. யாரோட பத்மாவதி இவரோட 2 பேரும் இருக்காங்க. இவர் அகஸ்தியர் மறுபடியும் மகாலட்சுமிகிட்ட போய் விஷயத்தில் சொல்கிறார். இந்த மாதிரி வந்து நீ கோச்சிக்கிட்டு நீ இப்படி வந்துட்டோமா, அவர் எவ்வளோ அவஸ்தப்படாரு, கலியுகத்தை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்துட்டு ஒன்றையும் சேர முடியல, அவள் எதுவும் பண்ண முடியல, நிம்மதி இல்லாமல் இருக்காரு, ஊருப்பட்ட கடனை வாங்கிட்டு ரொம்ப அவசரப்படுறாரு. நீ ஏமா கொஞ்சம் கோபத்தை வந்து இது பண்ணக்கூடாது, இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் அவள் வந்து இவ்வளோ குண்டத்துக்கான உனக்கு தெரியாத அவனுக்கு சொல்லி சமாதானப்படுத்தி அவ்வளோ சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம். நாராயணபுரத்துக்கு வரான். நாராயணபுரத்துக்கு வந்தோடனே மகாலட்சுமி பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மகாலட்சுமி பார்த்து அவளை போட்டு பத்மாவதி பூமியிலேருந்து நினைச்சு ஸ்ரீதேவி பூதேவி 2 பேருமே என் மார்புலையே நீங்கள் இருக்கணும். நான் வந்து இந்த இடத்த விட்டு போக போகிறதில்ல, இங்கேயே இருக்கலாம் தான் இருக்குது. இந்த கலியுகம் முடிய வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஆகையினால நீங்கள் 2 பேரும் என்னுடைய இருங்க. எனக்காக நான் வந்து மேலே 7 மலையில் அந்த சப்த ரிஷிகளும் எனக்காக பண்ணாங்க. அவள் ஞாபகத்தினால 7வது மலையில் போய் நான் கோயில் கட்டிக்கிறேன். இந்த கோயில் கட்டுறது வந்து என்ன சொல்கிறாரு, தொண்டைமான் நேரத்தில் இல்லையா, பிள்ளை ராஜாவோட பிள்ளை கோயில் கட்டி கொடுக்குறாங்க. அவர் வந்து அந்த தேவரோட சேர்ந்து கோயிலை பிரமாதமாக கட்டி பண்ணிடுறாங்க. கோவில் கட்டியாச்சு. 7 மலைக்கு மேலே கோயில் கட்டியாச்சு. சீனிவாசன் ஸ்ரீதேவி பூதேவி சொல்கிறாரு இருக்காரு. ஹாப்பியாக ஒரு 6 மாதம் அங்கே இருந்தார். இருந்துட்டு சரி நான் எனக்கு இப்போ அங்கே போய் நான் நிலநிலத்தெல்லாம் நல்லது பண்ணுறது இருக்கு, 2வது நான் கடன் வாங்கி கடனை வர அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சீனிவாச பெருமாள் நேராக மலைக்கு போய் அங்கே போய் இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப பேருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, எல்லாம் சிலைகளும் சிற்பிகளால் செய்யப்பட்டது. இந்த ஒரு சிலை மட்டும் சிற்பிகளால் ஒரு பிட்டு கூட தொடலை. பகவான் அப்படியே என்னன்னாலும் அப்படியே கட்டளை ஆகிட்டான். உயிரோக்கியம் உள்ள ஒரு சிலை, அவரே உயிரோட அப்படியே நின்று அப்படியே சிலை. நீங்கள் பார்த்தாக்க ஒரு சின்ன ஒரு ஒளிப்பட்ட இடம் கூட தெரியாது. அவ்வளோ இது நின்றுட்டாங்க அப்படியே அதே மாதிரி நின்றுட்டாங்க. அவரை வந்து அந்த இடத்துல இது பண்ணி எல்லாரும் காட்சி கொடுத்து உயிரோட்டத்தோடு இருக்கிற ஒரு வெங்கடாஜலபதி தான் நமக்கு வந்து அந்த காட்சி கொடுத்தது. இவ்வளோ எல்லாரையும் அனுகிரகம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவர் வந்து அதோட கதை அந்த முடிக்கலாம், நிறைய இருக்கணும் அதிசயம் அதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது போடாது. வெங்கடாஜலபதி வந்து அப்படி வந்தவர் தான் வெங்கடாஜலபதி. ஸ்ரீதேவி பூஜையை சமயம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அங்கே இருக்காங்க. அவர் வந்து சீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்தவத்தலா கோவிந்தா, பகவதர் கோவிந்தா, மித்ரோன்லா கோவிந்தா, நீலவேஷாமா கோவிந்தா, புராண பூஷா கோவிந்தா, மண்டலி காட்டா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா ஓணம் வந்து கோவிந்தான்னு சொல்லி எல்லாம் பண்ணுவோம். அவர் யாருக்காக வந்திருக்காரு? நமக்காக வந்திருக்காரு. அவர் எது வரைக்கும் இருப்பார்? அந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். அந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் அவருக்கு அந்த
இதுக்கு போகிறதில்ல. அவரோட இடத்துக்கு போகிறதே இல்லை. நான் மக்கள் அவளோடையே நான் இருக்க போகிறேன், அவளுக்கு புரிய போகிறேன். இந்த கழிவு எப்போ முடியுதோ நானும் கிளம்பி அங்கே போயிடுவேன். கழிவு எப்போ முடியாதோ என் கடனும் அதோட முடிஞ்சு போயிடும். அதை மாதிரி சொல்லி அவர் அங்கே காட்சி கொடுத்து இந்த சீனிவாச பெருமாள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி மனிதர்கள் தான் கஷ்டப்படுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்மளை கூட கஷ்டப்படுறோம். இந்த தெய்வங்கள் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒரு தெய்வம் இந்த சீனிவாச பெருமாள். நான் இவ்வளோலாம் சொல்லிட்டேன். இப்போ அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்ச சில அதிசயங்களை மட்டும் சொல்லுவேன். மறக்காம இருக்கிறதுக்காக அது மட்டும் இது பண்ணி வச்சுருக்கேன். பெருமாளே வந்து he himself stand and become strong. அதை சொல்லிட்டேன். ஏற்கனவே உயிரோட்டம் உள்ள ஒரு சிலை தான். அந்த சிலைக்கு வந்து எந்த சிற்பியும் செய்யலை. ஒரு சின்ன ஒளி கூட அது மேலே படலை. ஒரு இடத்துல ஒரு காய் கூட கிடையாது. அவ்வளோ பரவாயில்ல, அவ்வளோ ஒரு ஜலம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அதனால் லிவிங் கார்டாக இருக்கனால சுயம்பு இருக்காது. லிவிங் கார்டு நமக்கு வந்து உயிரோட்டத்தோடு நமக்கு அருள் புரிஞ்சுருக்காரு. அதனால தான் திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்கும், திருப்பதி போனால் பல கஷ்டங்கள்லாம் தீரும்னு எல்லாரும் நம்பிக்கையோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2779 அடி ஹைட்டில் இருக்கார். அங்கே வந்து சாதாரணமாக குளிர் மழையில் இவருக்கு அபிஷேகம் பண்ணோன்னே உடம்புலாம் வெற்றியெல்லாம் வேர்க்க மாட்டேங்குது. இவளை வந்து இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா, இந்த பச்சை கற்பூரத்தை வந்து தான் தடவி தான் அவளை வந்து இது பண்ணுறாங்க. பச்சை கற்பூரம் எப்போ தடவை தெரியுமா? சிலையை உடைக்கிறதுக்கும் இந்த சிலையில் ஏதாவது சில இடங்களில் இது பண்ணுறதுக்கு. ஆனால் சிலையில் அந்த பச்சை கற்பூரத்தை கூட வெடிப்பு கிடைக்கும் சிலையில். இந்த சிலையில் எவ்வளவோ டெய்லி பச்சை கற்பூரம் சாப்பிட்டு இது பண்ணுறா. அந்த சுவாமிக்கு கொஞ்சம் கூட ஒரு இடத்துல ஒரு விரிசல் வந்தது இன்னொரு வந்தது கிடையவே கிடையாது. அப்படியே அழகாக முழுக்குன்னு அப்படியே இருக்காது. அது ஒரு பெரிய அதிசயம். ரெண்டாவது, அங்கே இன்னொன்று சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் அம்மா காலத்தில் ஒரு ஏற்றி விட்டு ஒரு திரி, அதுக்கு ஆயில் கிடையாதான், திரியும் கிடையாதான். அந்த தீபம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம தான் சொல்ல பார்க்க முடியுங்க. தெரியல, அது இப்பவும் இருக்குது அப்படின்னா அவருக்கு முக்கியமாக ஒரு பாட்டில் தெரியுது. அந்த பல காலமாக இருந்துகிட்டே இருக்குது. அந்த தீபம் இதே மாதிரி வேற ஒரு கோயில் முருகன் கோயில் கூட இருக்குது. அது கூட கலையில் இருக்குது, வேறு எந்த கலையில் இருக்குது. இது அந்த இது திரி வந்து அப்படியே இருக்குது. திரியே கிடையாது, விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. த்ரூஅவுட் இவ்வளோ வருஷம் காலமாக எரிஞ்சிட்டே இருக்குது. அணையவே அணையாது. மூணாவது வந்து இது முக்கியமான இன்னொன்று சொல்லணும். திருப்பதி விடாதபடி வந்து அவருக்கு அதிசயம் என்னன்னாக்கா, ஒரு சிலை கற்சலையில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தலைமையில் எப்படி இருக்கோ அந்த பின்னால் தலைமை இருக்குது. பட்டு போல இருக்குமா அந்த தலைமை. பின்னால் நமக்கு தெரியாது. அந்த உலகத்துக்கு தான் தெரியும். ஆள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ரகசியம் கிடையாது. பின்னால் தலைமை இருக்கும். ஒரு சிக்கல் கூட கிடையாது. அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அது வந்து பின்னால் ரொம்ப பார்த்துருக்காங்க. இப்போ அதை வந்து ரகசியமாகவே தான் வச்சுருக்கா. வெளியில் தெரியாது யாரும். ஒரு தடவை என்னாச்சு, இந்த கந்தப்பா நாட்டு இளவரசி நீலாதேவி பேர். நீலாதேவிங்கிற வந்து ஸ்டாண்டு வெங்கடாஜலபதி பக்தி. எப்போ பார்த்தாலும் கோயிலே கோயிலுக்கு போக கோயிலுக்கு தான் வருவா. அப்படி தான் வருவா. என்ன பண்ணணுமோ அத்தனை கோயிலுக்கு செலவுலாம் அவள் தான் பண்ணுவார். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு நாளைக்கு கோயில் போயிருந்தார். கோயில் போகிற அன்னைக்கு அவர் தலையில் இருந்த தலைமை இருக்கும் இல்லையோ, அது கீழே சிதறி விழுந்துருச்சு. எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அங்கே பார்த்தோன்னே அவனுக்கு பூஜை பண்ணுறவர் அவர் ஒருத்தர் தான் அதை பார்க்க முடியும். அண்ணன் எடுத்து ஓட்டி வந்தார். என்னப்பா என்னாச்சுன்னு ஆணி கேட்குறாங்க. மாதா ஏன்னா எப்படி சொல்லுவேன், என்னால் எப்படி சொல்ல முடியும்? இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக காத்துன்னு வந்தேன். அந்த தலைமையில் குட்டி எடுத்தேம்மா, நான் என்னமா பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் தன்னுடைய தலைமுடியாக மொட்டை அடிச்சுட்டா. ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சது அவள் அந்த தன்னுடைய தலைமுடியை காணிக்கையாக கொடுத்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த பெருமாளுக்கு அந்த தலைமையை படையாது. என்னமோ மொட்டை அடிக்கலாம் போகிறான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். அந்த தலைமையிலும் தன்னாலே வளர்க்கலாம். அதுலேருந்து தான் அந்த காணிக்கைகள் பணம் மட்டும் இல்லை, தலைமையை காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து எல்லா இடத்துலையும்
ஒரு இது இருக்குன்னா அவள் வந்து தன்னுடைய அடக்கம் கிடைக்கும், மனசு வந்து நிம்மதி கிடைக்கும், அந்த வேண்டாத துணியெல்லாம் வராது, தாங்கிற அகம்பாவும் போகுங்கிறதுக்காக தான் மொட்டை அடிக்கிறது. இல்லைன்னா நம்ம அழகாக தானே பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி பண்ணுறது தான் மொட்டை அடிக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். அவருக்கு மண் சட்டியில் வச்சு தான் தயிர் சாதம் பயிர் தான் கொடுப்பார். உடம்பு வீட்டாக கொடுப்பார். அவர் நகையை தொட்டால் அவ்வளோ சூடாகும். அதனால் உடம்பு சூடாக உண்டு தயிர் சாதம் தான் சாப்பிடுவார். அதான் நேரத்தையும் பண்ணுவார். அப்புறம் அவர் மார்பில் அடிக்கிற ப்ளூ ஸ்டோன் இருப்பாங்க, அது வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கிறது. அது சாதாரண மதிப்பு அவள் கொடுக்குறதே 100 கோடி ரூபாய்னா பார்த்தீங்க. அப்போ அவ்வளோ அருமையான ப்ளூ ஸ்டோன் வந்து அப்போலேருந்தே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளவு சொத்து இருக்க இந்த முகமுடியர் காலத்தில் விட்டு வைப்பாடாருன்னு என்ன பண்ணியிருக்கா, கீழே இருந்து மேலே ஒரு கோயில் இருக்காங்க, அங்கே போய் கொள்ளையடிக்க போனான்னு இருக்கா. அங்கே உள்ள என்ன சொல்லிட்டானா, இது பண்ணி ஏன் சார் அங்கே அவ்வளோ தூரம் போகிறீங்க, மலைக்கெல்லாம் போகிறீங்க, மலையை நடந்து போகணும், குதிரையிலையும் போக முடியாது, இது ரொம்ப கஷ்டம். அது அங்கே என்ன இருக்குது, ஒரு சாதாரண வந்து ஒரு நன்றியை வச்சுட்டு கோயில் கட்டிட்டு அவள் வராத சாமி வச்சுட்டு கோயில் கட்டிட்டு இருக்காவா. அதில் தான் வந்து என்னத்தை வருமானம் வந்துருக்குறது, அதுக்கே நான் போகிறேன் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் போயிட்டான். அதனால அந்த சொத்தெல்லாம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவோம். அவருடைய பின்னால் பக்கத்தில் எப்பொழுதுமே தண்ணீர் வந்து தேங்கிட்டே இருக்கும், வெட்டாவே இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, அந்த செவத்தில் காதை வச்சா அலை ஓசை கேட்கணும். பார்க்கடலில் அவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி தான் அங்கேருந்து இருக்காது, அலை ஓசை கேட்கணும். அப்புறம் அந்த டெய்லி அவர் வந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியல, டெய்லி அந்த தண்ணியை தள்ளிவிட்டே இருக்காரு. அது பின்னால் பார்க்கறதுக்கு 1-2 பேர் தான், இது வேறு யாரும் போக மாட்டாங்க, அவ்வளோ இது இருக்காது. அவர் நம்மளாம் நினச்சிருக்கோம் நேராக நிற்கிறான்னு சொல்லிட்டு, நேராக நிற்கல, நார்த் ஈஸ்டாக கொஞ்சம் திரும்பி தான் நிற்கிறார். அவரை பார்த்தவரை தான் சொல்லுவார், கொஞ்சம் திரும்பி தான் நேர் பார்வை அவரை பார்க்க முடியாது. அவர் பார்வையில் ரொம்ப அதிகம். அதனால தான் அவர் நெத்தியில் மாமத்தை போட்டு பார்வையை இது பண்ணியிருந்தார். அவர் ஏதோ வியாழக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் மட்டும்தான் அந்த கண்ணை தொடர்ந்து இது பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறோம், நானும் இல்லை. அதனால் கொஞ்சம் திரும்பி தான் இருக்கார். அவர் நேராக இருக்கார், சென்ட்ரல் இல்லை. அவருக்கு 22 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. சாமி இருக்கிற இடத்துலேருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி அந்த வில்லேஜ்லேருந்து தான் அவருக்கு வேண்டிய பூக்கள் வருது, எல்லா வாசனை திரவியங்கள்லாம் வருது. என்னென்ன வேணுமோ அத்தனையும் பழம் இது அதெல்லாம் அங்கேருந்து, காய்கறி எல்லாம் அங்கேருந்து தான் வருது. அதை வந்து இங்கேருந்து போகிற ஒருத்தர் போகிறாரு, அவர் வெளியில் நிற்பார், அவள் கொடுப்பா, அவள்லாம் வெளியிலையும் வரமாட்டா, இவள் உள்ளேயும் போக முடியாது. இதை கொடுத்து இவள் இங்கே கொண்டு வருவா, அந்த மாலையை சாப்பிடுவார், அந்த தான் அலங்காரம் தான் பண்ணுவார், அந்த சந்தனம் அதை வச்சு தான் பண்ணுவார். அப்புறம் சாதாரண நம்ம கோயிலெலாம் யாராவது வந்தாங்கன்னா சாமி கழுத்தில் இருக்கிற மாலைக்கு இன்னொருத்தர் போடுவோம் இல்லையா, அந்த பழக்கம் அங்கே கிடையாது. அந்த பெருமாளுக்கு போடுற மாலையை எந்த காரணத்தை கொண்டும் வேறு வெளியாட்களுக்கு போடவே மாட்டார். அந்த மாலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வாடவே வாடாதான். அதை வந்து பெருமாளுக்கு பின்னால் ஒரு இடம் இருக்கும், அது இடம் வழியாக ஒரு வகை மாதிரி ஒன்று போகிறதுங்கிறா, அந்த இடத்துக்குள்ளே போட்டுருவா, அது அந்த வில்லேஜுக்கே திரும்பி போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். இதுதான் நடக்கிற விஷயம். மொத்தம் 443 திருவிழா நடக்குது. அந்த 443 திருவிழாவில் ஒரு திருவிழா வந்து பிரம்மாவே ப்ரெசென்ட் ஆகிறார். அதாவது பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவம் நடக்கிறது அந்த சமயத்தில் தான். அதில் பிரம்மாவும் கலந்துக்கிறாருன்னு ஐதீகம் இப்போவும் உண்டு. அப்புறம் நித்திய கல்யாணம். ஏன் அது வந்து நித்திய கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு 2-3 காரணம். ஒரு காரணம், இந்த கலியுகத்தில் நம்ம சின்னெல்லாம் போகணும், நம்ம பாவங்கள்லாம் போகணும். இதெல்லாம் போகணும்னாக்க இந்த கல்யாணத்தில் பார்க்கணும், கல்யாணத்தை நடத்தணும், டெய்லி நித்திய கல்யாணத்தில் போகணும் அப்படின்னு வருது. ஒரு முறை ஒருத்தர் திருமணம் நித்திய கல்யாணம் பண்ணால் அவள் 21 தலைமுறைக்கு அவளுக்கு வந்து எந்த விதமான சின்னம் வராதுன்னு சொல்லி அதுதான் ஐதீகமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அவ்வளோ விசேஷம் அவர் திருமணத்தை பார்க்குறது, கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, கல்யாணம் பார்க்கறது எல்லாமே. அது ஒரு காரணம் மட்டும் இல்லை. பௌர்ணமாளிக்காக என்ன சொல்லியிருக்காரு,
வச்சாரு? என் கல்யாணத்தை பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அவள் சந்தோஷத்துக்காக டெய்லி பார்க்குற மாதிரியே வச்சாங்க கல்யாணம். அதான் அந்த கல்யாணம் ரெகுலராக டெய்லி நடக்கிறது. இது ரெமடி ஃபார் கலியுகா, அதுக்காக தான் பண்ணுறது. அதாவது கலியுக வரதுன்னு தானே சொல்லுவாள். கலியுக வரது கலியுகலேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்தவர் இங்கே உட்காந்துட்டார். அவர் மறுபடியும் அங்கே போகவே இல்லை, இங்கேயே வந்துட்டார். நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்கார். இப்போ சில பேர் கேட்குறான், ஏன் பத்மாவதி தாயார் அங்கே இருக்கா, இவர் ஏன் இங்கே இருக்கா? ஒரு ரீசன், ஃபிலிம்ஸி ரீசன் சொல்கிறேன். அது எனக்கும் சரின்னு தோணலை. இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, எழுதியிருக்கிறது கூட நான் சொல்கிறேன். ஒரு கல்யாணம் இருந்தால் ஏதாவது குறை சொல்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க. பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரால் இருக்காது, பிள்ளையாருக்காராலும் ஏதாவது இருப்பாங்க. ஏதாவது குறை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோயம்புத்தூர் வந்தபோது எல்லாம் நாங்கள் அங்கே பிரதேசம் எல்லாம் பிரதேசம் பண்ணாலும் கல்யாணத்துக்கெல்லாம் இது பண்ணும்போது எல்லாம் கேட்பா. கடைசியில் நீங்கள் என்ன தஞ்சாவூர்காரரா அப்படின்னு கேட்பான். தஞ்சாவூர்காரனா பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப பொண்ணு கொடுத்துவா, ரொம்ப வரதட்சணை கேட்பா, ரொம்ப இது பண்ணுவான்னு ஒரு பேர் உண்டு. அதனால் பொண்ணு கொடுக்கவே மாட்டேன். ஆனால் நான் 40 வருஷமாக இருந்தனால நாங்களும் மாறிட்டோம்னா எனக்கு தெரியல. அப்புறம் நாங்களும் தஞ்சாவூர் பக்கத்துலேயே கல்யாணத்தை பண்ணிவிட்டோம். அதனால் அப்படியே போட்டுருக்காது. இதுக்கு சொல்ல வர அதே மாதிரி இந்த பொண்ணு வீட்டில் எல்லா கல்யாணத்திலும் தொந்தரவு பண்ணுறதுன்னு வரும். அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் வீட்டில் இருப்பான். இங்கே எனக்கு ஓன் வீடாக வேணும், ஆஃபீஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு அதிகாரம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. பையனாத்துக்கார சாப்பிடாம பொண்ணாத்துக்கார சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி இவர் கல்யாணத்துலேயும் ஒருத்தர் என்ன எல்லாம் திருப்தியாக நடந்ததான்னு கேட்குறாரு. சீனிவாச பெருமாள் கேட்குறாரு, இருந்தது இருந்தாலும் ஒரு குறை இருக்குது. என்ன எல்லாமே ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே இவர் பண்ணேன், என்ன இருக்குன்னாங்க. சாதாரணமாக அவர் கல்யாணம்னாக்க வாசலுக்கு கருவேப்பிலை இருக்கணும் இல்லையா, அதை வைக்காமல் விட்டாரு. ஃபிலிம்ஸி கிரௌண்டு கருவேப்பிலை வைக்கல, அதனால் கல்யாணம் பண்ணல. அதனால் குறை இருக்கும். உடனே அம்மாவுடைய கூப்பிட்டு, நீ போய் சீக்கிரம் போய் ஆற்றுலேருந்து கருவேப்பிலை எடுத்துட்டு உடனே ரோடு வச்சு தாம்பழத்தை வச்சுருக்கோம். ஒரு கண்டிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சூரிய உதயம் மறையிறதுக்குள்ளே நீ வந்துடும். அப்போ கருவேப்பிலை எடுத்து வரதுக்குள்ள சூரிய மறைஞ்சாச்சு. அதனால் வர முடியாது, அதனால் அங்கேயே தங்கிட்டா அப்படின்னு ஒரு ஃபிலிம்ஸி கிரௌண்டில் ரீசன் சொல்கிறேன். ஆனால் ரீசன் அது இல்லை. அது இருக்கலாமா இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. எழுதுறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்னன்னு கேட்டாக்க, பத்மாவதி அந்த நாராயணபுரத்திலேயே இது பண்ணி வந்ததுனால என்ன சொல்லிட்டாரு, 7 மலை நம்மளால் மசாலா முடியாது, 7 மலை ஏறி பக்தர்கள்லாம் வந்து சமப்படுவா. என் அண்ணா கோவிந்தராஜ பெருமாள் இங்கே இருக்கார். அவரோட வேலை எனக்கு வரவு செலவு பண்ணுறதுக்கு தான் அவர் இருக்கார். அவரை பார்த்துட்டு ஒன்று பார்த்தாங்க. என்ன பெருமாளை சீனிவாச பெருமாளையும் பார்த்த மாதிரி ஆச்சு. அவள் மலைக்கு வராட்டினா அவ்வளோ தப்பு இல்லை, ஒன்றை பார்த்தாலும் என்னை பார்த்தது மாதிரி. அதனால் நீ இங்கேயே இரு. நான் இரவு அந்த 12 மணிக்கு கொஞ்சம் முடிவுட்டு அங்கே வரதாகவும் காலம்புற எழுந்து வரதாகவும் தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் பத்மாவதி தாயார் தனியாக இருக்கா, அங்கே ஒரு கோயில் கட்டின்னு இருக்கா அப்படின்ட்டு ஒரு இன்னொரு விஷயம் இந்த 1000 லோட்டஸ் பற்றி நான் சொன்னேன். 1000 இதழ்கள் கொண்ட தாமரை எங்கேயாவது இருக்கானாக்கா அந்த குழந்தைகள் அந்த குழந்தை கையில் இருந்தது. அதனால அலர்மேலுக்கை பத்மாவதின்னு பேர் இருந்தது. அது இருக்கா இல்லையான்னு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் கோலாந்தேரின்னு ஒரு கேரளாவில் ஒரு இடம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க. அந்த கோயிலுக்கு பேர் பூர்த்தித்திரி கோயில்னு பேர். அது கிருஷ்ண டெம்பிள் தான் பூர்த்தித்திரின்னு பேர் இருக்குது. அங்கே மட்டும் எப்போவாவது அந்த 1000 கொண்ட தாமரை, அந்த 1000 கொண்ட தாமரை பூத்துதுன்னா முதல்ல திருப்பதி விடாதீர்கள் தான் அவ்வளோ விசேஷமாக. இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இவ்வளவு அதிசயங்கள் இருக்குது. இன்னும் எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நான் உங்களுக்கு நீங்கள் 4:30 உட்காந்துருக்கேன், முன்னாடி உட்கார முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு நம்ம கலியுகத்துக்கு நம்மளை காப்பாற்றுற ஒரு தெய்வத்தை நம்ம போற்றி போற்றி வணங்கணும். நம்ம ஸ்ரீ வெங்கடேசாய சுத்தஞான சொற்குரிய வாசுதேவாய சீனிவாசாய ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதய நிதயத்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய சீனிவாசாய